الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقولهم انا قتلنا المسيح عيسى بن مريم رسول الله وما قتلوه وما صلبوه ولكن شبه لهم صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم والذي نفسي بيده ليوشكن أن ينزل فيكم ابن مريم حكما مقسطا صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக கவலையான மிக மோசமான ஷரியத்து சட்டத்தின் பிரகாரம் வாழ்வது அது நெருப்பு கண்ணுக்கு மேல் நிற்பதை போன்றிருக்கும், பொறுமை காக்கிறது கஷ்டம் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழலில் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு எத்தனையோ வழிகாட்டுதலை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முன்மாதிரியே இந்த ஷரியத்தை பாதுகாப்பதற்காகவே இறுதியாக ஒரு நபியை அல்லாஹ் வரவேற்க இருக்கின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை இருக்கிறதே, கியாமத்து நாளில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். ஒரு நபியை அல்லாஹ் அனுப்புகிறான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர். அந்த இறுதி தூதருக்கு பிறகு ஒரு தூதர் இல்லை. கியாமத்து வரை வர இருக்கிற அத்தனை மூமினுக்கும் முஸ்லிமுக்கும் இந்த குர்ஆன் இறை சட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு வாழ்வு நெறி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்துமே அதுதான் ஷரியத், அதுதான் மார்க்க சட்டம். இந்த மார்க்க சட்டை குழப்பக்கூடியவர்கள் உள்ளும் இருப்பார்கள், வெளியும் இருப்பார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே என் உம்மத்து 73 கூட்டங்களாக பிரியும் என்றார்கள். என் உம்மத்து 73 கூட்டங்களாக பிரியும். இங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள்தான் நபி, அவர்கள் இறுதி தூதர், அல்லாஹ் ஒருவன் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்கிற அந்த சொல்லை, அந்த ஷஹாதா கலிமாவை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டவர்கள். 73 கூட்டங்கள் இருப்பார்களே, ஆனால் அந்த 73 கூட்டங்களில் ஒரு கூட்டம் மாத்திரம்தான் வெற்றி பெற்றவர்கள், சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வெற்றி பெற்ற சமுதாயம் யார் என்று அடையாளம் காட்டி சென்றார்கள். நான் எந்த வழியில் இருப்பேனோ, என் தோழர்கள் எந்த வழியில் இருப்பார்களோ அந்த வழிதான் வெற்றிக்குரிய வழி. அந்த வழியை பற்றி பிடிப்பவர்கள் தான் வெற்றியாளர்கள், அவர்கள் தான் நாஜீவும் வெற்றியாளர்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், எதிரிகள், துரோகிகள் உள்ளுக்குள்ளும் இருப்பார்கள். உள்ளுக்குள் இருப்பதை மாதிரி வெளியிலும் இருப்பார்கள். அப்படி வெளியில் இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருந்தாலும் ஒவ்வொரு மூமினும் இந்த ஷரியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி பாடுபட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு எல்லா வகையிலையும் இந்த இஸ்லாத்திற்கு எதிரிகள் யார், துரோகிகள் யார், இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பது எப்படி, யார் வெற்றியாளர் யார் தோல்வியாளர் என்கிற அனைத்தையும் நமக்கு காட்டி சென்றவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஷரியத் சட்டத்தின் அடிப்படையில் வாழ்வது அது சிறை தண்டனையாக, சிறை குற்றமாக, சிறை குற்றம். ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு அது பெரிய குற்றம். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ்வானையானார்,
நமது உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தந்து சென்ற இந்த ஷரியத்தை ஒருவன் கடைபிடிப்பானேயானால் ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு அது மிகப்பெரிய குற்றம். 6 வயது ஹாசினி என்கிற ஒரு சிறு குழந்தையை கற்பழித்து கொலை செய்தவன் அவன் ஜாமீனில் வெளிவந்து விட்டான். அது பண்ணலாம். சின்ன பிள்ளை அது கற்பழிக்கலாம்ல, கொலை பண்ணலாம்ல. இந்த தப்புனா பண்ண ஜாமீன்ல வெளியே வந்துடலாம்ல, வந்துடலாம். ஒரு பெண்ணை பிடிக்கல, கூட வாழ்ந்தன்னு சொன்னா அவளுக்கு துரோகம் செஞ்சிருவேன், கூட வாழ்ந்தன்னு சொன்னா அவளுக்கு அநியாயம் செஞ்சிருவேன், கூட வாழ்ந்தன்னு சொன்னா உயிருக்கு ஆபத்து என்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு தலாக்குன்னு சொல்லிட்டான். குழந்தையா விட்டான்ல, குழந்தையா விட்டுறான்ல. அதனால இந்த ஜாமீன் வெளியேற முடியாது. ஷரியத் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு மனிதன் வாழ்ந்தது 3 ஆண்டு கால சிறை தண்டனை, ஜாமீனில் வெளிவர முடியாத சிறை தண்டனை, அவனுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்கிற ஒரு சட்டம் இன்று ஷரியத்தின் மீது வைக்கப்பட்ட ஒரு பெரிய போர். இப்படியெல்லாம் கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நபி சொன்னாங்க, நம்ம ஒரு தஜ்ஜாலை சந்திக்க இருக்கல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள் மிகப்பெரிய தஜ்ஜாலை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு. ஆனால் நாம் ஒரு தஜ்ஜாலை சந்திக்க இல்லை, கிட்டத்தட்ட நிறைய தஜ்ஜால் யகூனூன ஃபி ஆகிரி ஸமான், யகூனு ஃபி ஆகிரி ஸமான் தஜ்ஜாலூன கஸாபூன். கியாமத் நாளுடைய நெருக்கத்திலே நிறைய தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள். புகாரில சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில வருது, யகூனு ஃபி ஆகிரி ஸமான தஜ்ஜாலூன். கியாமத்தினுடைய அந்த கடைசி நெருக்கமான அந்த காலகட்டத்திலே நிறைய தஜ்ஜால்கள், நிறைய பொய்யர்கள் தோன்றுவார்கள். குர்ஆன் அது அநியாயமான சட்டத்தை சொல்கிறது, பொய்யா இல்லையா? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு உரிமை கொடுக்கல, பொய்யா இல்லையா? குர்ஆனுடைய சட்டம் கொடுமையான சட்டம், பொய்யா இல்லையா? இப்படி எத்தனையோ பொய் சொல்லக்கூடிய பொய்யர்கள் தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள். அப்படி தஜ்ஜால்கள் தோன்றுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க, ஈயாக்கும், உங்களை எச்சரிக்கிறேன், உங்களை எச்சரிக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? அந்த தஜ்ஜாலை எதிர்த்து போராடுங்கன்னு அர்த்தம், இந்த ஷரியத்தை பாதுகாருங்கன்னு அர்த்தம். நான் எப்படி இந்த ஷரியத்தை விட்டு சென்றேனோ, இந்த மார்க்கத்தை விட்டு சென்றேனோ, அதே அடிப்படையில் இந்த ஷரியத்து சட்டத்தை, மார்க்க சட்டத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கின்ற பொறுப்பு, கடமை உங்களுக்கு இருக்கிறது. ஈயாக்கும், உங்களை எச்சரிக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை மாத்திரம் சொல்லவில்லை, ஈயாகும், இந்த ஷரியத்தை கூறு போட நினைக்கிறார்களே அந்த தஜ்ஜால்களையும் எச்சரிக்கிறேன். யார் எச்சரிக்கை செஞ்சுட்டு போறாங்க? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாதாரண வார்த்தையா இது? நமக்கு எச்சரிக்கை, இந்த ஷரியத்தை பாதுகாத்துக்கங்க. இந்த தஜ்ஜால்களுக்கும் எச்சரிக்கை, இந்த ஷரியத்தை நீங்கள் அழிப்பதற்கு முயற்சி செய்தால் என் உம்மத்து உங்களை சும்மா விடாது, அப்படிப்பட்ட சமுதாயத்தை நான் விட்டுட்டு போகல என்று யாரை எச்சரிக்கிறார்கள்? தஜ்ஜால்களை எச்சரிக்கிறார்கள். எனவே ஒரு தஜ்ஜால் தான் வருவான்னு நினைக்காதீங்க. அந்த தஜ்ஜால் கியாமத் நாள்ல மிகப்பெரிய அடையாளம், கியாமத் நாளுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளம் அவன். அந்த தஜ்ஜால் போக ஏராளமான தஜ்ஜால்கள் இருக்கிறார்கள். அவர்களை அனுதினமும் நம்ம சந்திக்க வேண்டி இருக்கிறது. அவர்கள் எந்த பதவியில் இருந்தாலும் நாம் இந்த ஷரியத்தை பாதுகாப்பதற்கு போராட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? கியாமத் நாள், நல்ல கவனிங்க, ஒரு தூதர் கியாமத் நாள்ல வருவதற்கு என்ன அவசியம்? நம்ம நபி தானே இறுதி தூதர், நம்ம நபி தானங்க இறுதி தூதர், குர்ஆன் தானே இறுதி வேதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா இருக்கிறது, அந்த சுன்னா தானே கியாமத் நாள் வரை வர இருக்கிற அத்தனை மக்களுக்கும் அது இறுதி சட்டம், அதுதானே வாழ்வியல், வாழ்வு நெறி. அந்த ஷரியத்து இவ்வளவு தெளிவாக இருக்க, பாதுகாக்கப்பட்டு இருக்க, எதுக்குங்க கடைசி காலகட்டத்தில் ஒரு நபியை அல்லாஹ் அனுப்புறான்? அந்த நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது, வ இன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅ, கியாமத் நாளுக்குரிய மிக முக்கியமான ஒரு அடையாளம். யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கியாமத் நாளுக்குரிய மிக முக்கியமான வ இன்னஹு லஇல்முல் லிஸ்ஸாஅ, கியாமத் நாளுக்குரிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் சொல்கிறானே. வெறுமனே கியாமத் நாளுக்கு ஒரு அடையாளத்திற்காக மாத்திரம் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்களா? அதுக்காக வேண்டி ஒரு நபி இங்க வரணுமா? எத்தனை அடையாளங்கள் இருக்கிறது, எத்தனை அடையாளங்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏன் வருவாங்க? என் உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ
வல்லதி நப்சி பியதிஹி, என் உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லயூசிகன்ன ஐ யன்ஸில ஃபீக்கும் இப்னு மரியம், நிச்சயமா உங்களிடத்துல மரியமின் மைந்தர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தோன்றுவார்கள், இறங்குவார்கள், வருவார்கள். ஏன் வருவார்கள் தெரியுமா? ஹக்கமம் முகசிதா, ஷரீஅத்து சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவதற்காக. இந்த ஷரீஅத்து சட்டத்தை ஒழிப்பதற்கு பாடுபடுவார்களா? இந்த ஷரீஅத்தை பாதுகாப்பதற்காக. அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் சரியத்தை அடிச்சுட்டு போயிட முடியாது. அடிக்கணும் முற்பட்ட இப்பவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கிடுவான். ஏன்னா அதுக்கு தான் அவங்க வராங்க. இறங்குறதே இந்த ஷரீஅத்தை, குர்ஆனை, பெருமானாருடைய அந்த சுன்னாவை பாதுகாக்கத்தானே. சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டான். ஹக்கமம் முகசிதா, நேர்மையாக, ஒழுங்காக, சரியாக இந்த மக்களிடத்தில் தீர்ப்பளிப்பதற்காகவும், இந்த ஷரியத்தின் அடிப்படையில, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில நேர்மையாக தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு மனிதராகவும் இந்த உம்மத்தில் இறங்குவார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா சும்மா சொல்லல. மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளை பற்றிய நிறைய அடையாளங்களை சொல்லி இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு அடையாளத்தை நம்ம குறிப்பிடுறோம். நவாஸ் இப்னு சம்ஆன் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் காலையில தஜ்ஜாலை பத்தி எச்சரிக்கை செஞ்சாங்களாம். தஜ்ஜாலை பத்தி எச்சரிக்கை செய்யறாங்க. எப்படி எச்சரிக்கை செஞ்சாங்க? சஹாபி சொல்றாங்க, வகஃபல ஃபீஹி வரஃபஅ வகஃபல ஃபீஹி, அவனை குறித்து பேசுகின்ற பொழுது சத்தத்தை சில சமயம் தாழ்த்துகிறார்கள், சில சமயம் கடுமையாக சத்தத்தை உயர்த்துகிறார்கள். கடும் கோபம். பக்கத்துல ஆள் இருந்தா இந்த ஷரியத்தை அழிக்கணும்னு ஒருத்தன் சொன்னா அவனை குறித்து எச்சரிக்கை செய்யும் போது எவ்வளவு சத்தத்தை உயர்த்துவோம் கோபத்துல, வேகமா போய் பாயன்னு சொல்லி அந்த மாதிரி உயர்த்துறாங்க. அவனை பற்றி பேசுகிற பொழுது சில சமயங்களில் சத்தத்தை தாழ்த்துகிறார்கள். சில கட்டங்களில் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தத்தை கடுமையாக உயர்த்துகிறார்கள். எந்த அளவுக்கு உயர்த்துறாங்க? ஹத்தா வலன்னாஹு பி தாயிபத்தின் நகலி, இதோ தஜ்ஜால் பக்கத்துல உள்ள பேரித்தம்பர தோட்டத்தில் இருக்கிறானோ, பக்கத்துலதான் இருக்கிறானோ, அவனை குறித்து தான் பேசுறாங்களோ, இப்பவுமே அவனை பாஞ்சிடலாமா, இந்த மார்க்கத்தை பாதுகாத்தரலாமா என்று நாங்க நினைக்கிற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தத்தை உயர்த்துறாங்க, தாழ்த்துறாங்க. அப்படி சபையில கேட்டோம். முழுக்க முழுக்க அன்றைய சபை முழுவதும் யாரை பற்றிய பேச்சு? தஜ்ஜாலை பற்றி பேசிட்டு ஆகணும், சரியத்தை பாதுகாக்கணும் பேசலாம். அன்னைக்கு மாலையில் காலையில நடந்தது. அதே அன்னைக்கு மாலையில பலம்மா ரூஹனா இலைவி, மாலை நேரத்தில் பெருமானாரை இடத்தில் நாங்கள் சென்றோம். எங்க முகத்துல தஜ்ஜாலை பற்றிய அந்த கோபம், இவ்வளவு அநியாயம் பண்ணுவானா, இந்த அளவுக்கு முஸ்லிம்களை பாடுபடுத்துவானா, இந்த அளவுக்கு முஸ்லிம்களை மதமாற்றுவதற்கு முயற்சி செய்வேனா, குர்ஆன் பிரகாரம் வாழாத 3 ஆண்டு ஜெயில போட்டுருவேன், உங்க நபி வகுத்து தந்த சட்ட பிரகாரம் வாழாத ஜாமீன்ல வெளிவர முடியாது. அது என்ன? பெண்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது தனிமையா போக கூடாதாமே, மஹரம் துணையோட போகணுமாமே, தந்தையோட போகணுமாமே, உடன் பிறந்த சகோதரனோட போகணுமாமே, மகனோட போகணுமாமே, இவர்களுடைய பாதுகாப்புல போகணுமாமே. அப்படியெல்லாம் பாதுகாப்புல போகக்கூடாது. இந்த சட்டத்தை யார் இயற்றியிருப்பார்? எனக்கு ஆச்சரியமாக, யார சொல்ற? இந்த சட்டத்தை யார் இயற்றியிருப்பார் என்று நான் யோசித்தேன். எனக்கு ஆச்சரியமாக, இப்படி எல்லாமா ஒரு மனிதன் சட்டம் இயற்றுவார்? யார சொல்ற? எங்கள் பெருமானார, உயிரிலும் மேலாக மதிக்கின்ற எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவு தரம் தாழ்த்தி ஒரு சட்டம் நீங்க சொல்லுது. நம்ம அப்படியே அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கோம். யார பேசப்பட்ட பேச்சு? பாதுகாப்பு பாதுகாப்பு என்று எதிரியுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. பெண்களின் பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு, அதற்காக தந்தையோடு போக வேண்டும், இல்லை என்றால் சகோதரனுடன் போக வேண்டும், இல்லை என்றால் பிள்ளையோடு போக வேண்டும் என்று பாதுகாப்பு பாதுகாப்பு எதிரி வாயில வருது. அந்த பாதுகாப்பு இல்லாம நீ போட்டு சொல்றது. இப்படி இல்லாம ஒரு மனசு சட்டம் ஏற்றுவான். யோசிச்சு பார்த்தேன், பிரமிச்சு போயிட்டேன். பேப்பர் செய்திங்க, பிரதமர் சொல்ற பேப்பர் செய்தி,
இப்படி ஷரியத்தை மிக கேவலமாக எங்கள் ஷரியத்தை இயற்றி தந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலமாக விமர்சித்து இந்த ஷரியத்தை ஒருவன் விமர்சிப்பானையானால், இழிவுபடுத்துவானையானால் முகத்துல கோபம் வரணுமா இல்லையா? சஹாபாக்கள் தஜ்ஜால் வேலை இந்த வேலை தானா, சாயங்காலம் போறாங்க, அந்த கோபம் சாயங்காலம் வரைக்கும் இருந்திருக்கு. அந்த கோபம் சாயங்காலம் வரைக்கும் இருந்திருக்கு. காலையில கேட்டாங்க சம்பவத்தை, சாயங்காலம் வரைக்கும் கோபம் போகல. நபியினுடைய சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. சபையில உட்கார்ந்து இருக்கும் போது பெருமான கலாட்டம் பார்த்தாங்க. தஜ்ஜால் மேல கொண்ட கோபம் கடுமையா இருக்குது, கடுமையா இருக்குது. உணர்றாங்க செலவாக சொல்லலாம். உணர்ந்து சொன்னாங்களா, மாசம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஏன் ஒரு கோபத்துல இருக்கீங்க, ஏன் ஒரு வகையான கோபத்தில் இருக்கீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி எழுப்பின்ற பொழுது உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஸகர்த தஜ்ஜால கதாதா, இன்று காலையிலே தஜ்ஜாலை பற்றி எங்களுக்கு சொன்னீர்கள். ஃபகஃபல்த ஃபீஹி வ ரஃபஅத, அவனை பற்றி தாங்கள் பேசுகின்ற பொழுது சத்தத்தை தாழ்த்தியும் சில கட்டத்தில் உங்கள் சத்தத்தை கடுமையாக உயர்த்தியும் நீங்கள் பேசினீர்கள். நாங்கள் என்ன நினைத்தோம் தெரியுமா? அத்தா வனன்னாஹு ஃபீ சாயிபத்தின் நகலி, அருகில் உள்ள ஒரு பேரித்த மர தோப்பில் தான் அவன் இருக்கிறானோ என்று நாங்கள் நினைக்கும் அளவுக்கு அவனை பற்றி கடுமையாக நீங்கள் பேசினீர்கள். அவன் சாதாரணமான ஆள் இல்லை, அவனை பற்றி அச்சம் எங்களுக்கு இருக்கிறதே, கோபம் இருக்கிறதே என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை நாம் அனைவரும் கவனிக்க வேண்டும். கைரு தஜ்ஜாலி அஸ்வபுனி அலைக்கும், தஜ்ஜால் இப்ப வந்துட்டா கூட உங்க மீது நான் பயப்பட மாட்டேன். தஜ்ஜாலே இப்ப வந்துட்டா கூட நீங்க அவனால பாதிக்கப்பட்டு விடுவீர்களோ, இந்த ஷரியத்தை விட்டு ஓடிடுவீங்களோ, நான் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் உங்களோடு இருக்கும் போது அந்த தஜ்ஜால் வந்து விடுவானையானால் உங்களை பாதுகாப்பதற்கு, ஷரியத்தின் அடிப்படையில் வாழ்வதற்காக உங்களை பாதுகாப்பதற்கு அவனுக்கு எதிராக, தஜ்ஜாலுக்கு எதிராக நான் களமிறங்குவேன். நான் களமிறங்குவேன், அவனுக்கு எதிராக நான் களத்தில் குதிப்பேன், அவனுக்கு எதிராக நான் களத்தில் குதித்து வாதாடுவேன். ஆனால் நான் உங்களோடு இல்லாமல் இருக்கின்ற பொழுது அந்த தஜ்ஜால் வந்துவிட்டால், நான் உங்களோடு இல்லாமல் இருக்கின்ற பொழுது அந்த தஜ்ஜால் வந்துவிட்டால், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மூமினும் தன் மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு அந்த தஜ்ஜாலை எதிர்த்து போராட வேண்டும். நான் இருந்தா நான் போராடுவேன், நான் காப்பாற்றுவேன். ஆனால் நான் இல்லாத காலகட்டத்தில் இந்த தஜ்ஜால் வருவானேயானால் அந்த தஜ்ஜாலை எதிர்த்து ஒவ்வொரு மூமினும் களம் இறங்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்வார்கள், வல்லாஹு கலீஃபத்தி அலா குல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமையும் பாதுகாப்பதற்கு எனது அல்லாஹ் எனக்கு பிரதிநிதியாக இருக்கிறார். என் அல்லாஹ்விடத்தில் நான் பொறுப்பு சாட்டுகிறேன். அப்படி களம் இறங்குகின்ற பொழுது உறுதியான ஈமானோடு இந்த ஷரியத்தை பாதுகாப்பதற்கு, உங்கள் ஈமானை பாதுகாப்பதற்கு அந்த தஜ்ஜாலை எதிர்த்து நீங்கள் களம் இறங்குவீர்களேயானால் அந்த அல்லாஹ்வை நான் உங்களிடத்தில் பொறுப்பு சாட்டி விட்டு செல்கிறேன். என் அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொள்வான், அவன் உங்களை காப்பாற்றிக் கொள்வான். ஆனால் காப்பாற்ற என்ன செய்யணும்? அப்படி வீட்டுல பெட்டை விரிச்சு போட்டு தூங்குறது இல்ல. ஒவ்வொரு மனிதனும் ஹஜீஜு நப்சிஹி, தனக்காக வேண்டி அந்த தஜ்ஜாலை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். தஜ்ஜாலை எதிர்த்து குரல் கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருந்தாலும் தஜ்ஜால் எப்ப வருவான் தெரியுமா? நான் சொல்கிற தஜ்ஜால் எப்ப வருவான் தெரியுமா? அவன் கியாமத் நாளுடைய சமீபத்தில் இன்னஹு காரிஜுன் கன்னத பைன ஷாமி வல் இராக், ஷாம் நாட்டினுடைய இராக் நாட்டினுடைய இடைப்பட்ட பகுதியில் இருந்து அவன் தோன்றுவான். அவன் தோன்றிவிட்டால் ஃபல்யக்ரஉ அலைஹி ஃபவாத்திஹ சூரத்தில் கஹ்ஃபி, அவன் தோன்றிவிட்டால் அவனை யார் சந்திப்பார்களோ கஹ்ஃப் சூராவினுடைய ஆரம்ப வசனங்களை அவன் மீது ஓதுங்கள், ஓத வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் சும்மா வரமாட்டான்ப்பா. ஆச யமீனாவா ஆச ஜிமாலா, அவன் இந்த உலகத்திற்கு வந்துவிட்டால் அவன் வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அநியாயத்தை கட்டவிழ்த்து விடுவான். இன்னைக்குள்ள தஜ்ஜாலை அப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்குள்ள தஜ்ஜால் அப்படித்தானே அநியாயங்களை கட்டவிழ்த்து விட்டானா இல்லையா? மாட்டை பாதுகாக்கணும் என்கிற பெயரிலே எத்தனை பெண்கள் விதவையாக்கப்பட்டார்கள். அப்பெல்லாம் இந்த பெண்கள் மீது கரிசனம் வரவில்லை. கரிசனம் வர தூக்கல போடணுமே, அநியாயமா அடிச்சு கொள்றாங்களே. சமீபத்துல ஒரு ஆளை அப்படி எரிச்சு அடிச்சு வெட்டி உயிரோட பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி பகிரங்கமாக அதை இணையதளங்கள்ல பரப்புறதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு சொன்னா கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறதா இல்லையா? அநியாயங்கள் கட்டவிழ்த்து விடப்படும்.
அந்த தஜ்ஜால் நம்மட்டாங்க. நம் இறுதியாக ஒரு தஜ்ஜால் வருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த தஜ்ஜாலை வச்சு நீங்க முன்னால் உள்ள தஜ்ஜாலை விளங்கிக்க வேண்டியதுதான். எல்லாத்துக்கும் மேல பெரிய கொடுமை கடைசி தஜ்ஜால். எந்த தஜ்ஜாலும் பொறுமையை கட்டெடுத்து விடாம இருக்க மாட்டான், அநியாயம் பண்ணுவான். பெரிய அநியாயம் பண்றது கடைசி கால தஜ்ஜால். எந்த தஜ்ஜாலை இந்த முஸ்லிம் உம்மா சந்தித்தாலும் அப்படியே அமைதியா இருக்கக்கூடாது. ஷரியத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி களம் இறங்க வேண்டும் என்று நம் உயிரிலும் மேலான மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உத்தரவிட்டு சென்றார்கள். ஏன் இந்த ஷரியத்தை சும்மா நம்ம கையில தந்துட்டு போகல? வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அநியாயத்தை கட்டவிழ்த்து விடுவான். யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, நபி சொல்றாங்க நம்மை பார்த்து, அல்லாஹ்வின் அடியார்களே, உஸ்புது, உங்கள் ஷரியத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள். எவன் வந்து என்ன சட்டம் போட்டாலும் ஷரியத்துல தான் நிலைத்திருக்கணும். உன் மார்க்கத்துல அந்த பெரிய தஜ்ஜால் வந்தாலே, அவன் வந்து நம்மளை மிரட்டினாலே, அவன் வந்து நம்மளை கொலை செஞ்சிட வேண்டும் திட்டினாலே, நரகம் வச்சிருக்கேன் கையில, ஷரியத்தை விட்டு நரகத்துல போட்டுருவேன் சொல்லுவான். ஹதீஸ் வருது. ஒரு கையில சுவனத்தையும் இன்னொரு கையில நரகத்தை வைத்திருப்பானா. உன் ஷரியத்தை விட்டுவிடு, உன் மார்க்கத்தை விட்டுவிடு, இல்லை என்றால் உன்னை தூக்கி நரகத்தில் போடுவேன் என்று 3 ஆண்டு ஜெயில் கிடையாது, ஜாமீன்ல வர முடியாது, அப்படி கிடையாது, நரகத்துல போட்டு கொன்றுவேன். உயிர் பயங்க மிரட்டுறாங்க. அப்படி மிரட்டினாலும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் ஷரியத்தில் நிலைத்திருங்கள். என்ன மிரட்டல் வந்தாலும், கொலை மிரட்டல் வந்தாலே ஷரியத்துல நின்னுங்கிறாங்க. 3 ஆண்டு ஜெயிலுன்னு சொன்னா நாங்க ஷரியத்தை விட்டு போட்டு புறவுதல் காட்டி ஓடுற கூட்டமா? ஓடி போயிருவோமா? பெருமானார் சொல்கிறார், யா இபாதல்லாஹ் உஸ்புது, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஷரியத்திலே இந்த மார்க்கத்திலே நிலைத்திருங்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் கூட இவ்வளவு கொடுமையானவனா இவன்? மக்களை பராதபாடுபடுத்துவானா? கொலை மிரட்டல் கொடுப்பானா? எத்தனை காலம் இந்த உலகத்துல வாழும் அவன்? சொல்ல 3 வருஷமா 4 வருஷமா? எத்தனை காலம் அவன் சொல்ல இருக்கும்? இந்த பூமியில அவன் எத்தனை ஆண்டு வாழ்வான் என்று சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் மா நபுதுஹு ஃபில் அரதி, இந்த உலகத்துல இந்த பூமியில அவன் எத்தனை ஆண்டு காலம் வாழ்வான்? 40 யௌமா, 40 நாள் வாழ்வான். 40 நாள் அவ்வளவு தொந்தரவு பண்ணுவான், அவ்வளவு பராதபாடுபடுத்திடுவான் மக்களை. 40 நாள்னா நம்ம நினைக்கிற மாதிரி 40 நாள் அல்ல. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த 40 நாளில் முதல் 3 நாள் இருக்கிறதே, அது ஒரு விசித்திரமான நாள். யௌமுன் கஸனா, அதுல முதலாவது நாள் ஒரு வருடத்திற்கு சமம். 40 நாள் இருக்கலாங்க, அதுல முதல் நாள் ஒரு வருஷத்துக்கு சமம். யௌமுன் கஸஹரின், அதுல 2வது நாள் ஒரு மாதத்திற்கு சமம். யௌமுன் கஜுமஅத்தின், அதில் 3வது நாள் ஒரு வாரத்திற்கு சமம். அந்த அளவுக்கு காலங்கள் நீடிக்கும். ஒரு நாள் ஒரு வருஷம், அடுத்த நாள் ஒரு மாசம், அதுக்கு அடுத்த நாள் ஒரு வாரம் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதற்கு பிறகு சாஹிது ஐயாமிஹி கஐயாமிக்கும், அதற்கு பிறகு உள்ள 3 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் இப்ப மாதிரி சாதாரண நாட்கள் மாதிரி ஆயிடும். அந்த 24 மணி நேரம் தான். இந்த இடத்துல சஹாபாக்கள் அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உமா இஸ்ராஉஹு ஃபில் அரதி, அவன் இந்த பூமியிலே எப்படி விரைந்து செயல்படுவான்? எல்லா முஸ்லிமையுமே சந்திக்கணுமே, எல்லா பூமியிலுமே கருவறுக்கணுமே, அதுதானே அவன் திட்டம் தீட்டி செயல்படுறாங்களே. முஸ்லிம்களை பார்த்து கருவறுக்கணும், முஸ்லிம்களை பார்த்து சட்டம் போடணும், தஜ்ஜால் வேலை. அப்ப கேட்கிறாங்க சஹாபாக்கள், உமா இஸ்ராஉஹு ஃபில் அரதி, இந்த பூமியில அவன் எப்படி விரைந்து செயல்படுவான்? எல்லா முஸ்லிம்களையும் கெடுக்கணுமே, எல்லா முஸ்லிம்களையும் மிரட்டணுமே, எல்லா முஸ்லிம்களுக்கும் கொலை மிரட்டல் கொடுக்கணுமே, எல்லா முஸ்லிம்களையும் சரியத்தை விட்டு வெளியேற்றுவதற்கு அவன் பாடுபடணுமே, எல்லா முஸ்லிம்கள் மீதும் அநியாயத்தை கட்டவிழ்த்து விடணுமே, இப்படி விரைந்து செயல்படுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி தெரியுமா? கல் கைசி இஸ்தபரத் இஸ்தபரத்துஹு அர்ரீஹு, மேகமூட்டம் இருக்கிறதே, அந்த மேகமூட்டத்திற்கு பின்னால் பலமான காற்று வந்து அந்த மேகத்தை வேகமாக தள்ளி செல்கிறதே. எப்படி வேகமா தள்ளிட்டு போகுது? பெருங்குண்ட மேக கூட்டம் பிளைட்ல பறக்கும் போது அந்த மேகத்தை கிழிச்சிட்டு போகும்போதுதான் மேகம் எவ்வளவு பெரிய உலகம் நமக்கு தெரியுது. இங்க உட்கார்ந்து சாதாரணமா பாத்துறோம், அந்த மேகத்துக்கு மேல நம்ம விமானத்துல பறக்கும் போதுதான் நம்ம அப்படி எட்டி பார்க்கும் போது அது தனி உலகம் மாதிரி தெரியுது, தனி மலைகள் மாதிரி தெரியுது. நீங்க கீழே உட்கார்ந்து மலைகளை பாக்குறமே, மேல இருந்து பெரிய பெரிய மலைகளையா பார்க்க முடியும். அந்த அவ்வளவு பெரிய மேக கூட்டங்களை அதற்கு பின்னால் இருந்து கொண்டு
கடுமையான காற்று எப்படி வேகமாக அதை தள்ளி செல்கிறதோ அந்த மாதிரி அவன் இந்த பூமியில விரைந்து செயல்படுவான், வேகமாக செயல்படுவான். ஒவ்வொரு முஸ்லிம் சமுதாயத்திலையும் வருவானா, வந்து என் கொள்கையை ஏத்துக்க, நான் போடுற சட்டத்தை ஏத்துக்க, ஒரு சிவில் சொல்லி நான் சொன்னா ஏத்துக்கணும், குர்ஆனை விட்டு ஹதீஸை விட்டு என்று சமுதாயத்தை அவன் அழைக்கின்ற பொழுது சில மக்கள் அவனை நம்பி விடுவார்கள், சில மக்கள் அவன் கொண்ட கொள்கையை ஏற்று விடுவார்கள். அவனுக்கு பதிலளித்து அவனுக்கு பின்னால் சென்று விடுவார்கள், காதிராகி விடுவார்கள். ஆயிடக்கூடாதுங்கிறாங்க. ஒரு சமா அவன் வானத்திற்கு உத்தரவு போடுவானா, சிறு மழை அரல அவன் பூமிக்கு உத்தரவிடுவானாம், பூமிக்கு உத்தரவிட்டால் இந்த பூமி அப்படி விளைச்சல்களை விளைய செய்யும். அடையும் சாரிகளும் திருமணத்தெல்லாம் சொல்றாங்க. கொடுமை பாருங்க, அவுளியா நினைச்சிடக்கூடாது, அவுளியாக்களுக்கு கராமத்து ஏற்படும், நபி நினைச்சிடக்கூடாது, நபிக்கு மோஜிசா ஏற்படும். இவன் ஜெயித்தான், நீ இஸ்லாத்தை கருவறுக்க வந்தவன், இவனிடத்திலும் சில மாற்றங்கள் தெரியும், இயற்கைக்கு மாற்றமான சில செயல்கள் வெளிப்படும். அதற்கு பெயர் மோஜிசா அல்ல, அதற்கு பெயர் கராமாத் அல்ல, அதற்கு பெயர் இஸ்தித்ராஜ். கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தரை அழிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தனை தண்டிப்பது, கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தனை பிடிப்பது என்று பொருள். இங்க அவன் வானத்துக்கு உத்தரவு போடுவான், மழை பொழியும், பூமிக்கு உத்தரவு போடுவான், பூமி அப்படி விளைச்சல மேல தள்ளும். அப்படி அன்றைய காலத்தில் வாழக்கூடிய கால்நடைகள் உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி மெருகி இருக்குமா, வயிறு ஒட்டி போய் இருக்குமா, அந்த பூமியிலிருந்து வந்த விளைச்சல்களை ஒரு தடவை அது மேய்ஞ்சிட்டு அந்த பொழிந்த அந்த மழை தண்ணீரை நீரை ஒரு தடவை அது குடிச்சிட்டு அன்னைக்கு சாயங்காலம் திரும்பி வருகிற பொழுது அது அப்படி ஒட்டக திமில் எவ்வளவு கொழுத்து உயரமா இருக்குது, அந்த மாதிரி அவைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கும், உயர்ந்த நிலையில், கொழுத்த நிலையில், வயிறு பெருத்த நிலையில் அந்த கால்நடைகள் திரும்பி வரும். அந்த சைத்தானை, அந்த தஜ்ஜாலை ஈமான் கொண்டவர்கள் நம்பியவர்கள் பார்த்தீர்களா, எங்கள் ஆளை பார்த்தீர்களா, இவர் தான் உண்மையான ஆள், இவர் தான் இறைவன். குர்ஆன் கிடையாது, ஹதீஸ் அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு இவன் தான் வேணும், அப்படி பின்னாடி போயிடுவான். ஒரு சமுதாயத்திற்கு வருவான், அந்த சமுதாய மக்களிடத்துல வந்து மிரட்டுவான். அவ்வாறு மிரட்டுகின்ற பொழுது அவர்கள் பணிய மாட்டார்கள். எருத்தூன் அழகி கவுலகும் போடா தஜ்ஜாலைன்னு விரட்டிடுவாங்க, விரட்டிடுவாங்க. போடா தஜ்ஜாலைன்னு விரட்டின உடனே அந்த சமுதாயத்திற்கு அவன் சாபம் விடுவான். உங்களுக்கு வந்து கடும் பஞ்சம் வரும் சொல்லுவான். கொஞ்ச காலத்துக்கு அவங்க பஞ்சத்துல கஷ்டப்படுவாங்க. நீ பஞ்சத்தில் கஷ்டப்பட்டாலும், அந்த பஞ்சத்தில் நீ அழிந்து விட்டாலும் அவனை நம்பி விடாதே, இந்த சரியத்தை விட்டு விடாதே, நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை விட்டு விடாதே, எனது சுண்ணாவை விட்டு விடாதே. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தனை பிடிப்பது, ஒருத்தனை அழிப்பது, அழிப்பதற்காக இறைவன் அவனுக்கு கொடுத்த ஒரு அபரிவிதமான ஆற்றல். அதை நம்பி பின்னாடி போயிடாதே. தஜ்ஜாலுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல், மழை போயிதான் போயும். இன்னைக்கு உள்ள ஆட்சியாளருக்கு மழை பெய்ய செஞ்சிருமா? இவங்க வந்து நமக்கு சட்டம் போட்ட பின்னாடி போகணுமா? போயிடலாமா? அவ்வளவு பெரிய ஆற்றல் ஒருத்தருக்கு வழங்கப்படுகிறது. இந்த முஸ்லிம் உம்மாவுக்கு சோதனை. அந்த நேரத்தில் யார் இந்த இஸ்லாத்திலே, இந்த மார்க்கத்திலே, இந்த ஷரியத் சட்டத்திலே, இந்த குர்ஆனிலே, இந்த சுன்னாவிலே யார் நினைத்திருப்பார்களோ அவர் வெற்றியாளர்கள், வெற்றியாளர்கள். சைத்தான் தஜ்ஜாலை பற்றி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் செய்கிற கொடுமையை, அவன் மக்களுக்கு படுற அந்த கஷ்டங்களை எல்லாம் சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இப்படி மக்களை எல்லாம், உண்மையான மூமின்களை எல்லாம் அவன் துன்புறுத்துவான், கொடுமைப்படுத்துவான். இந்த நேரத்தில் ஷரியத்தின் பிரகாரம் வாழ்வதே கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த நேரத்தில், குர்ஆன் பிரகாரம் வாழ்வதே கேள்விக்குறியாக இருக்கும் இந்த நேரத்தில், பெருமானாருடைய சுன்னாவை, அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையில் வாழ்வது கேள்விக்குறியாக இருக்கும் இந்த நேரத்தில், நம்ம நேரத்தில், இப்ப உள்ள காலகட்டத்தை எடுங்க, இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் பஅஸல்லாஹு அல் மஸீஹ இப்ன மரியம, அப்படின்னா அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்புவான். எதுக்கு அனுப்புறா? என் குர்ஆன் பிரகாரம் வாழ விட மாட்டேன் மூமினே, எங்க நபியினுடைய வாழ்க்கை பிரகாரம் வாழ விட மாட்டாய மூமினே என்ற அடியார்களே, இந்த அனுப்புற மாதிரி ஒரு நபிய அதுக்குன்னே வச்சிருக்கேன், ஸ்பெஷலா அதுக்குன்னே வச்சிருக்கேன். எதுக்கு? பெருமானார் கொண்டு வந்த இறுதி வேதத்தை பாதுகாப்பதற்கு, பெருமானாருடைய வாழ்க்கை சட்டத்தை பாதுகாப்பதற்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு, அதற்கென்றே தனிப்பட்ட முறையில் ஒரு நபியை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
அல்லாஹ் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க அந்த நபிய. குர்ஆன் சொல்றாங்க கௌலிஹி இன்னா கதல்னல் மஸீஹ ஈஸா இப்னு மர்யம் ரசூலல்லாஹ், நாங்கள் மரியமினுடைய மைந்தன் ஈசாவை நாங்கள் கொன்று விட்டோம். கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க அன்னைக்கு உள்ளவங்க. அவங்க கொண்டு வந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய பொதுவானது. நம்ம நபிக்கு முன்னாடி எத்தனையோ நபிமார்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. நம்பியா அப்படி கைரி ஹக்கு குர்ஆன் சொல்லுதா இல்லையா? யூத பயிரும் எத்தனையோ நபிமார்கள் அநியாயமா கொலை செஞ்சிருக்கிறாங்க குர்ஆன் சொல்லுது. ஆனா நம்ம நபிக்கு முன்னாடி வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் நம்ம நபிக்கும் இடையில நபி வரல. நம்ம நபிக்கு முன்னாடி வந்தவங்க யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொல்ல விடல, கொலை செய்யறதுக்கு சுத்திட்டாங்க, சூழ்ந்துட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு சூழ்ந்த பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு துரோகிக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த முக தோற்றத்தை கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோட மேல தூக்கிட்டான். ரஃபஅல்லாஹு இலைஹி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயிரோடு அல்லாஹ் வானத்திற்கு உயர்த்தி விட்டான். குர்ஆன் சொல்லுது. அவன் நினைச்சுக்கிட்டா நம்ம ஈசாவை தான் கொல்றோம் அலைஹிஸ்ஸலாம். وقوله منا قتلنا المسيح عيسى ابن مريم رسول الله, ஈசா அலைஹிஸ்ஸலாமை தான் கொன்றோம் என்று சொல்கிறார்கள். உமா கதலூஹு, அவர்கள் கொல்லவில்லை ஈசா நபியை. உமா சலபூஹு, அவர்களை சிலுவையில் அறையவில்லை. யாரையோ ஒரு ஆளை கொலை செஞ்சுட்டு உலாத்தின் சுப்பிகள் என்றாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்தை ஒரு துரோகிக்கு கொடுக்கப்பட்டது. யாருக்கு அந்த தோற்றம் கொடுக்கப்பட்டதோ அவர்களை ஈசா என்று எண்ணிக்கொண்டு அவர்களை கொலை செய்து அவர்களை சிலுவையில் அறைந்தார்கள். உண்மையில் உமா கதலூஹு உமா சலபூஹு என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உயிரோடு பாதுகாத்து வானத்திற்கு உயர்த்தியதற்கு இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்கு, இறுதி வேதத்தை பாதுகாப்பதற்கு, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை, அவருடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு யார் இதுல கை வைக்க முடியாது. அதற்குன்னே ஒரு நபி அல்லாஹ் வச்சிருக்கிறான். எப்படி வருவாங்க? அல்லாஹ் இந்த மாதிரி கடுமையான தஜ்ஜாலுடைய அந்த கொடுமையா உலகத்தில் அரங்கேறுகிற பொழுது முஸ்லிம் உம்மாவிற்கு, முஸ்லிம் சமுதாயத்திற்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வாழ்வதே கேள்விக்குறியாக ஆகின்ற அந்த நேரத்திலே திமிஷ்க் நாட்டினுடைய கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை மினாராவிலே, வெள்ளை கோபுரத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். வாதிஅன் கஃபைஹி அலா அஜ்னிஹத்தி மலக்கைனி, இரண்டு மலக்கினுடைய ரெக்கையில் இரு கைகளை வைத்த வண்ணம் கீழே இறங்குவார்கள். பிளேஸ் வர மாட்டாங்க. ரெண்டு மலக்கு, வலது பக்கத்துல ஒரு மலக்கு, இடது பக்கத்துல ஒரு மலக்கு, ரெண்டு மலக்கினுடைய ரெக்கையில் அப்படி கம்பீரமா கையை வச்சிருப்பாங்க. இந்த கையை வைக்க முடியாது, கம்பீரமா வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அப்படி கீழே இறங்குற மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்க, அவ்வளவு கம்பீரமா இறங்குவாங்க. அந்த தோற்றத்தை கம்பீரம் கொடுக்குறான் பாருங்க. ஆகாயத்துல இருந்து பிளேட்ல வந்து அப்படி இறங்கி அப்படி டிப்டாப்பா வந்து இறங்குறது இல்லை, யாரும் இறங்கிட்டு போயிடலாம். ஆனால் வானத்தில் இருந்து இரண்டு மலக்கினுடைய இறக்கைகளில் தன் கரங்களை வைத்த வண்ணம் கம்பீரமாக திமிஷ்க் நாட்டினுடைய கிழக்கு பகுதியில் உள்ள வெள்ளை கோபுரத்திலே, வெள்ளை மனாராவிலே அவர்கள் இறங்கி வருவார்கள். எவ்வளவு கம்பீரம் தெரியுமா? இதா கத்தர, அவர்கள் தன் தலையை அப்படி கீழே தாழ்த்தும் பொழுது தலையில் இருந்து நீர் சொட்டும். ஒய்தா ரப, அவர்கள் தன் தலையை மேல் நோக்கி உயர்த்துகிற பொழுது அவர்களுடைய தலை உயர்த்துவாங்க. கீழே தாழ்த்தும் போது முடி கீழே விழுங்க. கம்பீரமான தோற்றத்தை நபி விளக்குறாங்க. அப்படி கீழே தாழ்த்துகிற பொழுது முடி கீழே விழும். அப்படி முடி கீழே விழுகிற பொழுது தண்ணீர் சொட்டி கொண்டிருக்கும். அந்த தலையடி மேலே உயர்த்துகிற பொழுது அப்படி முடி மேல போகும். அப்படி மேல போகும் போது தண்ணீர் தெரிக்கும்ல, அப்படி தெரிக்கின்ற பொழுது முத்து மாதிரி அந்த தண்ணீர் துளி ஜொலிக்கும். எந்த அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் பவர் கொடுத்திருப்பா. பவரை பாருங்க, எவ்வளவு பவர் இந்த சரியத்தை பாதுகாக்கிறதுக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூச்சு காற்றை, இந்த குர்ஆன் ஹதீஸை எதிர்ப்பவன் அந்த மூச்சு காற்று அவன் மீது பட்டு விட்டாலே செத்துருவான். மூச்சு காற்று பட்டாலே நம்ம மூச்சு கொடுக்கறதுக்கு தயாராகும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூச்சு காற்று, இந்த குர்ஆனை யார் எதிர்க்கிறார்களோ, இந்த சரியத்தை யார் புறக்கணிக்கிறார்களோ, இந்த சரியத்தின் பிரகாரம் வாழ்வதை யார் கேள்விக்குறியாக ஆக்குகிறார்களோ, அந்த காஃபிரின் மீது பட்டுவிட்டால் இல்லா மாத்த அவன் கட்டாயம் செத்தே தீர்வான். ஈசாவுடைய மூச்சியுடைய பவர் என்ன தெரியுமா? மூச்சு காத்து, நம்ம மூச்சு காத்து இருக்க எவ்வளவு பலவீனமான காத்து.
இந்த மூச்சு காத்தை வச்சு நம்ம ஆடையை கூட அசைக்க முடியாது. இந்த மூச்சு காத்தை வச்சு நம்ம மேல போட்டிருக்க ஆடையை அசைக்க முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூச்சு காற்று இருக்கிறதே, அந்த பவரை பாருங்க. அவருடைய கண் எட்டும் தொலை தூரம் அந்த மூச்சு காற்று செல்லுமா. முஸ்லீம்ல வருது ஆதாரபூர்வமான ஹதீஸ். நான் சொல்கிற அவரும் ஒரே ஹதீஸ் தான், அரை மணி நேரம் முடிய போகுது, ஒரே ஹதீஸ் தான், எல்லாம் முஸ்லீம்ல தான் வருது. ஹதீஸ் முடியல. இந்த அளவுக்கு வரணித்து பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்கன்னா சரியத்தை பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியம், சாதாரணமானதா? இந்த சரியத்தை பாதுகாப்பதற்காகவே அல்லாஹ் ஒரு நபியை கொலை முயற்சியிலிருந்து பாதுகாத்து, இத்தனை ஆண்டு காலமாக வானத்தில் வைத்து அவர்களை பாதுகாத்து, அப்புறம் கியாமத்து நாள் சமீபத்தில் இந்த குர்ஆன் பிரகாரம் வாழ்வதை கேள்விக்குறியாக்குவனை 2-1 பார்ப்பதற்காக அனுப்பி வைக்கானேயானால், இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அனுப்பி வைக்கிறானேயானால் வருகிறது வலா யஹில்லு லிகாஃபிரின் யஜிது ரீஹ நஃப்ஸிஹி இல்லா மாத வ நஃப்ஸுஹு யன்தஹி ஹைது யன்தஹி தர்ஃபுஹு. மூச்சு காற்றே கண்ணெட்டும் தொலைதூரம் செல்லும். கடைசி அவங்க இறங்கின உடனே முதல்ல இந்த மாதிரி இந்த கோர்ட்ல போய் வழக்கு போட்டு, எந்த போர்வையில, முஸ்லிம் போர்வையில குர்ஆன் அநியாயமான சட்டம் சொல்கிறது, பலதார மனம் கொடுமையானது, இப்படி ஒரு முஸ்லிமா முர்தத் காபி, இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. யாரு வழக்கு போட்ட அந்த முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. யாரு இந்த சரியத்தை அடிக்க பாடுபடுறா அவன் தான் நமக்கு இலக்கு. அதைத்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்வார்கள். வழக்கு போட்டவங்க அங்க போட்டவங்க இங்க போட்டவங்க 5 பேர் 10 பேர் 1000 பேர் கொண்ட ஒரு அமைப்பு. நம்ம இலக்கு சரியத்தை பாதுகாக்க வேண்டும். சரியத்தை அழிப்பதற்கு யார் கையில் அதிகாரம் இருக்கிறது, பவர் இருக்கிறது, அவர்கள் தான் இலக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரை தேடுகிறார்கள்? தஜ்ஜாலை தேடி போறாங்க. அவன் தானே பவர் கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் தானே அழிக்கிறதுக்கு பாடுபடுறான். அவனை தேடி திரிவார்கள். ஹத்தா யுத்ரிகஹு பிபாபி லுத்தின், பலஸ்தீன் பகுதியில லுத்து என்கிற இடத்துக்கு வாசல் பக்கத்துல அந்த தஜ்ஜால் இருப்பான், பிடிச்சிருவாங்க. அங்கன வச்சு போய் எகுத்துலுக்கும் அவனை கொள்வாங்க. என் சரியத்தை வாழ்ந்தா கொள்ளுவியா? என் மார்க்க பிரகாரம் வாழ்ந்தா அழிப்பியா மக்களை? எங்க மார்க்க பிரகாரம் வாழ்ந்த அப்படின்னு சொன்னா நரகத்துல போடுவியா, நெருப்புல போட்டு எரிப்பியா? எப்படிதான் எரிக்கலாம் நீ? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மூச்சு காற்று அந்த தஜ்ஜால் மீது படுமையானால், உப்பு இருக்குது இல்லை, அது அப்படி உருகுது பாருங்க, அது உருகி விடுவதை போன்று அங்கேயே தஜ்ஜால் உருகி விடுவார். அவ்வளவு பவர் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வழங்கியிருப்பார். ஆனாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் என்ன செய்ய சொல்றான் பாருங்க, அவனை நீங்க தான் கொல்லணும், நீங்க தான் கொல்லணும். தஜ்ஜாலை கொன்று கொலை செய்து விட்டு அந்த வாளில் அந்த ரத்தம் படிந்திருக்கும், அந்த ரத்தம் படிந்திருந்த அந்த ரத்தத்தை எடுத்து, என் அருமை சமுதாயமே, குர்ஆன் பிரகாரம் வாழ்வதை கேள்விக்குறியாக்கினானா? குர்ஆன் பிரகாரம் வாழ்ந்தால் அவனுக்கு ஜெயில் என்று சொன்னானா? குர்ஆன் பிரகாரம் வாழ்ந்தால் நெருப்பில் போட்டு பொசுக்குவேன் என்று சொன்னானா? குர்ஆன் பிரகாரம் வாழ்ந்தால் அவனை ஒழிப்பேன் என்று சொன்னானா? குர்ஆன் பிரகாரம் வாழ்ந்தால் சும்மா விடமாட்டேன் என்று சொன்னானா? எனக்காக நீங்கள் பின்னால் இருந்து நின்றீர்கள். இந்த சரியத்தை பாதுகாப்பதற்காக என் கூட நீங்கள் கடந்து பாடுபட்டீர்கள். எனக்கு பின்னால் வந்து நின்றீர்கள். இதோ அந்த தஜ்ஜாலுடைய ரத்தத்தை எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை செய்வாங்க சொல்லி முஸ்லிம் தேர்தல் பண்ணுவார்கள். இவ்வளவு பெரிய தஜ்ஜாலையே எதிர்த்து போராட வேண்டிய கடமை ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்கிறது, சரியத்தை பாதுகாப்பதற்காக என்று சொன்னால், சாமத்துக்கு முன்னாடி வரக்கூடிய பல தஜ்ஜால்கள் வருவாங்க, உங்களை எச்சரிக்கிறேன் என்று நம்மை பார்த்து சொல்கிற பொழுது, இப்ப நம்ம காலத்துல வரக்கூடிய தஜ்ஜால்களையும் எதிர்க்க வேண்டிய கடமை, இந்த ஷரியத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை, குர்ஆனுடைய சட்டத்தை, பெருமானாருடைய அந்த சுன்னாவை, வாழ்வியலை, வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டிய அந்த கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அப்படியே பொறுமையா அப்படியே அமைதியா போயிட்டோம் வைங்க, ஒவ்வொருவரும் குற்றவாளி. எல்லாம் நபி எச்சரிக்கிறாங்க, ஈயாக்கும் உங்களை எச்சரிக்கிறேன், இந்த சரியத்தை பாதுகாக்க வேண்டும். ஒய்யாகும் அவர்களை எச்சரிக்கிறேன், சாதாரண சமுதாயத்தை விட்டுட்டு போகல. குர்ஆன்ல கைய வச்ச, என் சரியால கைய வச்ச, 2ல 1 பார்த்துருவாங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்தை நான் விட்டுட்டு போயிருக்கிறேன், அவர்களையும் எச்சரிக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மூமினை சுட்டி காட்டி பலமான மூமின் என்று சொன்னார்களோ, அந்த மூமினுடைய பட்டியலில் நாம் இடம் பெற வேண்டும். உயிர் உள்ளவரை
இந்த உலகம் உள்ளவரை நம் சந்ததிகளும் சேர்ந்து நம்ம வந்து போதிக்கணும் சரியத்தை பாதுகாக்கிறதுக்கு. இந்த சரியத்தை பாதுகாப்பதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதத்திலும் எல்லா காலகட்டத்திலும் கியாமத் நாள் வரையும் இந்த சரியத்தின் பற்றி பிடித்து வாழக்கூடிய ஒரு நல்ல சுதந்திர காற்றை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள்புரிவானாக. எவ்வளவு பெரிய கொடுமை வந்தாலும் எதிர்ப்பு வந்தாலும் மிரட்டல் வந்தாலும் இந்த சரியத்தின் பிரகாரம் உறுதியாக வாழக்கூடிய உள்ளத்தின் உறுதியையும் அல்லாஹ் நமக்கு தந்து அருள்புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ நிறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நல்வாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக.